அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுற ரியல் அனாலிசிஸ்லேருந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிளாஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் தனியாக ரெடி பண்ணது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்டை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ஒரு நிமிஷம் 628 கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் சிலபஸ் ரியல் அனாலிசிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண கொஷின் கலெக்ஷன்ஸ். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உடனே அந்த எம்சிக்யூஸ் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த பிடிஎஃப் தனியாகவே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கிளாஸ் கொடுத்துட்டே வருவேன். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அந்த கொஷின் புக்லெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கு போட்டிருக்கேன், அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா புக்லெட்டு எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, ஸோ இதிலேருந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த செட் ஆஃப் ஆல் ஃபைனல் சப்செட் ஆஃப் n என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு என்னன்றது ஒரு கவுண்டபிள் செட்டு. ஸோ சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள் தான். இப்போ என்னில் ஒரு ஃபைனல் சப்செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த செட்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு கவுண்டபிள் செட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் Q இன்டர்செக்ஷன் வித் ஓப்பன் இன்டர்வல் 0,1. Q இன்டர்செக்ஷன் வித் Q இஸ் கவுண்டபிள் இல்லைங்களா? அது இன்டர்செக்ஷன் வந்து சப்செட் ஆஃப் Qவாக தான் வரும். அதாவது Q இன்டர்செக்ஷன் வித் சம் எனி செட் ஏ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். Q இன்டர்செக்ஷன் வித் எனி செட் ஏ நீங்கள் எடுத்தாலும் விச் இஸ் அ சப்செட் ஆஃப் Qவாக தான் இருக்கும். அப்போ சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் என்னவா இருக்கும், சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிளா இருக்கும். ஓகே, செட் இஸ் கவுண்டபிள். அப்போ என்ன ஆகும், இந்த செட்டு வந்து ஒரு சப்செட் ஆஃப் கியூன்றதால இந்த செட்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு கவுண்டபிள் செட்டாக இருக்கும். ஸோ எப்படிலாம் நீங்கள் ஒரு விஷயங்களை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ அப்போ செட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியணும். அதாவது ஏ அண்ட் பிஆர் டூ செட்டாக இருக்குது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ ஆர் சப்செட் ஆஃப் பிஆர். ஸோ இந்த ரிசல்ட் நீங்கள் மைண்டில் கொண்டு வந்தீங்கன்னா இது அசால்ட்டாக முடிச்சிருக்கும். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க சப்செட் ஆஃப் அ ரேஷனல் நம்பர். இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் ரேஷனல் நம்பர். Hence it is countable because subset of a countable set is countable. அதை பேஸ் பண்ணி நம்ம கேட்குறோம். ஓகேவா? செட் ஆஃப் ரியல் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா அன்கவுண்டபிள். ஏன்னா உங்களுக்கு வந்து ரியல் சீக்வன்ஸோடைய ஃபார்மேட்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர் பவர் என், அதாவது எலமெண்ட்ஸ் இன் ஆர் பவர் என்னாக இருக்கும். ஓகே, இது வந்து ரியல் சீக்வன்ஸ். ஸோ ரியல் சீக்வன்ஸோடைய ஃபேமிலி இது. ஆக்சுவலாக ஆர் பவர் என்னன்றது ரியல் சீக்வன்ஸோடைய ஃபேமிலி. ஓகே, இது ஃபேமிலி ஆஃப் ரியல் சீக்வன்ஸ். இது வந்து என்ன சொல்லுவோம், ஃபேமிலி ஆஃப் ரியல் சீக்வன்ஸ். நோட் பண்ணுங்க, ஃபேமிலி ஆஃப் ரியல் சீக்வன்ஸ். ஓகே, ஃபேமிலி ஆஃப் ரியல் சீக்வன்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து அன்கவுண்டபிள். ஏன்னா கண்டினியூம் பவர் அலிஃப் நாட்டு அகைன் வந்து இது கிரேட்டர் தென் கண்டினியூமாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, சாரி ஒரு நிமிஷம், இது கிரேட்டர் தென் கண்டினியூ அன்கவுண்டபிள் ஆகும். இந்த கலெக்ஷனுக்கு பேர் அன்கவுண்டபிள். இது அன்கவுண்டபிள் விட பெருசாக வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த செட் என்ன ஆகிடும், செட் ஆஃப் ஆல் ரியல் சீக்வன்ஸ் வந்து அன்கவுண்டபிள். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் சீக்வன்ஸ் என்னவா இருக்கும், கவுண்டபிள் அன்கவுண்டபிளான்னு கமெண்ட் பண்ணுங்க. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் சீக்வன்ஸ் கவுண்டபிள் அன்கவுண்டபிளா இமிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்க. If A is countable and B subset of A வந்தா B என்னவா இருக்கும், countable set of a countable subset of a countable set is countable என்றது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். The interval 0,1 and R வந்து uncountable. ஓகே, they are similar. அது வந்து சேம் நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி வந்து உள்ள இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு 1 1 பைஜெக்ஷன் நம்மளால கொடுக்க முடியும். ஓப்பன் இன்டர்வல் 0,1லேருந்து ஆருக்கு வந்து நம்மளால ஒரு 1 1 பைஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதனால இந்த ரெண்டு செட்டோடைய கார்டினாலிட்டி வந்து சேம்ன்றதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், the set of algebraic number is countable. எவ்வளவு முக்கியமான கலெக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் மாட்டது பாருங்க. the complement of the countable subset of R நான் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு Q எடுத்துக்கங்க. Q வந்து ஒரு கவுண்டபிள் செட்டு. இப்படி காம்ப்ளிமெண்ட் இன் R பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Q காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும். ஓகே, அதாவது இர்ரேஷனல்ஸ் வந்துடும். ஓகே, அப்போ அதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அன்கவுண்டபிள்னு முடிச்சு விட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து a function f from R to R is a bijective அப்படின்னா அதாவது இன்ஜெக்டிவ் மேப் அப்படின்னா whenever இமேஜ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இன்புட் எலமெண்ட்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இது வந்து இன்க்ளூஷன். P implies Q. ஸோ P வந்து f of x equal to f of y இருக்குது அப்படின்னா which gives x equal to y நடக்கணும். அப்படி இருந்தால் f வந்து இன்ஜெக்டிவ் மேப், அதாவது 1 1 மேப்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து சப்ஜெக்டிவ்னா அர்த்தம் ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். சப்ஜெக்டிவ் மேப்பை பொறுத்தளவுக்கு ரேஞ்சும் உங்களுக்கு கோடொமைனும் சேமாக இருக்கும். த ஃபங்க்ஷன் f of equal to x ஸ்கொயர் ஃப்ரம் R to R வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்டிவாக வரானா வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து f of 1ஓட இமேஜும் ஒன்று தான், f of -1ஓட இமேஜும் வந்து ஒன்று தான். பட் இமேஜ் ஈக்குவல் இன்புட் எலமெண்ட் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. அதனால் இன்ஜெக்டிவ் வராது. சப்ஜெக்டிவ் வருமா அப்படின்னு பார்த்தா சப்ஜெக்டிவ் வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்டிவ் மேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக வரணும் இல்லைங்களா. f of x equal to x கோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to infinity. இது வந்து எக்ஸாக்டாக எதுக்கு ஈக்குவல் கிடையாது, ஆருக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ நாட் ஆன் டூ. ஏன்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் தான் சப்ஜெக்டிவ். இந்த டெஃபினிஷன் மைண்டில் வச்சுக்கோங்க.
range equal to codomain subjective. Okay, the set of all functions from finite set of size n to the finite set of m எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னன்னா n கார்டினாலிட்டிலேருந்து m கார்டினாலிட்டிக்கு மேப் கொடுக்குற டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. m to the power n. ஓகே, m to the power n. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the set of all irrational numbers அது வந்து uncountable நமக்கு தெரியும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். if f and g are injective map fg composite of f என்னவா இருக்கும், அதாவது உங்களுக்கு வந்து கம்போசிஷன் ஆஃப் டூ 1 1 மேப் வந்து 1 1 தான். அகைன் கம்போசிஷன் ஆஃப் டூ 1 1 மேப் என்னவா இருக்கும், 1 1 ஆகும். அப்போ இன்ஜெக்டிவா இருக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட் இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the power set of n, அதாவது கார்டினாலிட்டி, அதாவது set of all collection of subset of p of n denote பண்ணுவோம். collection of possible subset of n. so collection of all possible subsets of n-க்கு பார்க்குறீங்க. அப்போ இதில் எவ்வளோ கார்டினாலிட்டி இருக்கோ அது போக 2 power alif naught. 2 power alif naught வந்து அன்கவுண்டபிள், இது வந்து அன்கவுண்டபிள். ஓகே, ஸோ அப்போ இந்த செட்டு உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு அன்கவுண்டபிள் செட்டாக இருக்கும். ஓகே, செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் பைனரி சீக்வன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பைனரி சீக்வன்ஸ் வந்து நம்பர்ஸ் ஃப்ரம் 0 1, அது வந்து ஒரு டைல் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து எப்படி வேணால் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 0 0 1 கொடுக்கலாம், இல்லை வந்து 1 1 ஒரு ரிப்பீட் ஆகிற மாதிரியும், இல்லை 1 ரிப்பீட் 0 ரிப்பீட் ஆகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு அன்கவுண்டபிள் செட்டு தான். ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள், அது நம்மளுக்கு வந்துடும். த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கவுண்டபிள் செட்டாக இருக்கும். செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இதுலேருந்து இதுக்கு போகிற மேப். ஸோ எவ்வளோ மேப் கொடுக்க முடியும்னா இதுவுமே அன்கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ். ஒரு மேப் நான் கொடுக்குறேன், f of x equal to ax, இது கண்டினியூஸ் மேப், a belongs to realனு கொடுத்துட்டாவே இது இந்த கலெக்ஷனே உங்களுக்கு வந்து ஹியூஜ் கலெக்ஷன். இதுவே உங்களுக்கு ஒரு அன்கவுண்டபிள். ஸோ இதுவுமே செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எனி க்ளோஸ் இன்டர்வல் ஆர் எனி ஓப்பன் இன்டர்வல் ஃப்ரம் ஆர் டு ஆர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். a is countable, b is finiteனா a minus b is uncountable இருக்கும். a is uncountable, b is finite இருந்தால் a minus b மே உங்களுக்கு என்னது, ஒரு uncountable செட். அது டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஆர்குமெண்ட் ப்ரூவ்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து கான்டார் டயகனல் ஆர்குமெண்ட் தான். டெசிமல் எக்ஸ்பான்ஷனுமே நம்ம இங்கே போயிடணும், டேரெக்டாக கான்டார் தான். ஸோ அப்போ வந்து ஆர் இஸ் அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கான்டார் டயகனல் ஆர்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து எஃப் இஸ் மேப் ஃப்ரம் ஆர் டு ஆர் இன்ஜெக்டிவ் அண்ட் இட் இஸ் கண்டினியூஸாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி மோனோட்டானாக இருக்கும். ஒரு மேப் வந்து 1 1 இருக்குது, கண்டினியூஸாகவும் இருக்குது அப்படின்னா அந்த மேப் வந்து மோனோட்டானிக்லி இன்க்ரீசிங்காக அப்படி இருக்கும். அது ஸ்ட்ரிக்ட்லி மோனோட்டான் மீன்ஸ் இன்க்ரீசிங் மேப். அடுத்து இஃப் எஃப் இஸ் பைஜெக்டிவ் அண்ட் எஃப்இன்எஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா, வெல் டிஃபைன்டா. ஆக்சுவலாக வெல் டிஃபைன்டாக இருக்கும். எஃப் இஸ் பைஜெக்டிவ் வந்தால் எஃப்இன்எஸ் வெல் டிஃபைன்ட். கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, பட் மேப் வந்து வெல் டிஃபைன்ன்றது கரெக்ட். ஸோ பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய் when எஃப் இஸ் கண்டினியூஸாக இருந்தால் எஃபோட ஆக்சுவல் வேல்யூ எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு லீனியர் பாலினாமியலாக இருக்கும். ஸோ சிஎக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். போட்டு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சி டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் சி டைம்ஸ் ஒய், which means எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இ பவர் எக்ஸோட ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் நான் வருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ் ஸ்கொயரோட ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இ பவர் எக்ஸோட, இது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன். ஓகே, அதனுடைய சொல்யூஷன் வந்து இதுக்கு வந்து லீனியராக வருது, பட் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இ பவர் எக்ஸ்க்கும் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷன் தான் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. செட் ஆஃப் ஆல் டிரான்சென்டல் நம்பர்ஸ் வந்து அல்ஜிபிரிக் இல்லாத வர கலெக்ஷன்ஸ், ரிமைண்டர் ஆஃப் அல்ஜிபிரிக் நம்பர்ஸ். டிரான்சென்டல்னா அது ஒரு ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல வராது. அப்படின்ற கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அதுவுமே உங்களுக்கு அன்கவுண்டபிளாக வரும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபங்க்ஷன் எல்லாமே என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஈவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா இட் ஷுட் பி அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வேணால் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.